Hi, today's topic is principal-agent relationship under CGST. The principal-agent relationship identify பண்ணுறது, அதாவது இந்த relationship whether it exists or not அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து it is more important. ஏன் அப்படின்னா supply between a principal and a agent, it is treated as a deemed supply under CGST. Schedule 1 supplies without consideration in the supplies between principal and agent வந்து it is treated as a deemed supply. அப்போ for which GST வந்து it will be attracted, GST levy வந்து இருக்கு. ஸோ அதனால் இந்த transactions எல்லாம் only if it is covered within the ambit of principal agent relationship GST வரும், otherwise GST will not be levied. அப்போது நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையுமே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து இட் இஸ் utmost important. Who is an agent? Agent na yaru? Who is a principal? Agent is a person who acts on behalf of any other person. ஸோ இவர் வந்து ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஃபேக்டரிங் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், புரோக்கர்ஸாக இருக்கலாம். ஸோ இன்னொருத்தருக்காக நான் ஆக்ட் பண்ணுறேன், இன்னொருத்தருக்காக இந்த சப்ளைஸ் நான் பண்ணுறேன், இன்னொருத்தருக்காக இந்த அவுட்வேர்டு சப்ளை பண்ணுறேன், இல்லை இன்னொருத்தருக்காக இந்த இன்வேர்டு சப்ளையை நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் ஏஜெண்ட். அப்போ ஹூ இஸ் அ பிரின்சிபல், ஆன் ஹூஸ் பிஹாஃப் தி ஏஜெண்ட் இஸ் ஆக்டிங், ஸோ அந்த பர்சன்ஸ் எல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் அ பிரின்சிபல். அப்போ வாட் எவர் சப்ளை done between a principal and the agent, it is called as a deemed supply. And as usual other outward supplies மாதிரியே இந்த சப்ளைஸ்க்கும் GST liability உண்டு. ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு த கீ இன்க்ரீடியண்ட்டை நம்ம எதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி த மெத்தட் ஆஃப் இன்வாய்ஸிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் ரிலேஷன்ஷிப் இருக்கா, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக அசர்டைன் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் டேக் 3 சினாரியோ, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 3 சினாரியோஸ்லையுமே பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் வித் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தெர் ஆர் 2 people, மிஸ்டர் பாலா அண்ட் மிஸ்ஸஸ் பானு. பாலா இஸ் ஆஸ்கிங் பானு, எனக்காக மார்க்கெட்டுக்கு போய் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பானு இஸ் அக்செப்டிங் த சேம், கோஸ் டு த மார்க்கெட், நிறைய சப்ளையர்ஸ்கிட்டேருந்து கோட்ஸ் வாங்கி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. குட்ஸ் வரும்போது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது பானு இஸ் ஆஸ்கிங் த சப்ளையர்ஸ், நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது என்னோட நேமையோ என்னோட ஜிஎஸ்டியனையோ யூஸ் பண்ணாதீங்க, please raise the invoice, please raise all the invoices in the name of Mr. Bala and using Mr. Bala's GSTIN அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல since because the invoices are all raised only in the name of Bala, பானுவுக்கும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல there is no relationship as a principal and agent, there is no relationship between Mr. Bala and Mrs. Banu. First scenario. Let us take the second scenario, Bala and Banu. In the இடத்துல Bala is a banking company, Banu is an auctioneer, auction பண்ணி sell பண்ணுவாங்க இல்லையா, Banu is an auctioneer. Bala banking company is requesting Banu ஒரு சில commodities, ஒரு சில ப்ராடக்ட்ஸை ஆக்ஷன் பண்ணி பிட் பண்ணி எனக்கு சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ஸ் பானு இஸ் ஆல்ரெடி an auctioneer, இப்போ பானு வந்து ஆக்ஷன் சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஹையஸ்ட் பிட்டர் செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கு பில் ரைஸ் பண்ணும்போது பானு இஸ் ரைசிங் த இன்வாய்ஸ் ஒன்லி இன் த நேம் ஆஃப் பாலா அண்ட் அவங்களோட பானுவோட நேமையோ ஜிஎஸ்டினையோ இந்த இடத்துல எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல தெர் இஸ் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ், பட் இந்த இடத்துல த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரின்சிபல் அண்ட் த ஏஜென்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். Scenario 2. Now we'll move into the scenario 3, Bala and Banu. Bala is an artistic painter, picturesலாம் பெயிண்ட் பண்ணி விற்கிறாங்க. பானு இஸ் again an auctioneer, auction service பண்ணுறாங்க. பாலா இஸ் ரெக்வெஸ்டிங் பானு, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சரை வந்து எனக்காக செல் பண்ணி கொடுங்க, ஆக்ஷனில் செல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பானு கண்டக்ட்ஸ் தி ஆக்ஷன், ஹையஸ்ட் பிட்டாக இருக்குது, ஒரு அந்த ப்ராடக்ட் அந்த பெயிண்டிங்கை சேல் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல the point to be noted is Banu raises the invoice in her own name but not using
Bala's name or Bala's GSTIN anywhere. அவங்களோட own nameலயே she is issuing an invoice along with her GSTN. இப்போ இந்த இடத்துல the relationship between the principal and the agent exists அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா on behalf of my principal I am making a sale. அப்படி நான் சேல் பண்ணும்போது நான் இந்த இடத்துல my principal is authorizing me to use my own name and own GSTN. இப்போ இந்த இடத்துல this supply is considered to be the supply between the principal and the agent. ஸோ நம்ம பார்த்த 3 சினாரியோஸில் scenario 1 and 2 supplies நடக்குதா, but it is not a supply between a principal and the agent. Scenario 3ல this is definitely a supply between a principal and his agent. As per section 24 of the CGST Act, persons who are required to take compulsory registration அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஏஜெண்ட் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ஈவன் தோ ஏஜென்ட்ஸ் டர்ன் ஓவர் இஸ் பிலோ 20 lakh rupee, கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா ஏஜெண்ட் இஸ் சப்ளையிங் குட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் பிரின்சிபல். அப்போ ஏஜென்ட்னுடைய டர்ன் ஓவர் இருக்கோ இல்லையோ டெஃபினெட்லி ஹி ஹேஸ் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. இப்போ நம்ம இங்கே பார்த்த 3 சினாரியோஸில் ஃபஸ்ட்டு 2 scenarios does not fall within the ambit of the principal and agent relationship. அப்போ அன்லெஸ் பானுஸ் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் ₹20 lakh அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. பட் தேர்ட் சினாரியோவில் ஈவன் தோ பானுஸ் டர்ன் ஓவர் இஸ் வித்தின் 20 lakh rupee, mandatorily Banu has to take up GST registration. ஏன்னா Banu is supplying goods on behalf of her principal, Mr. Bala. Okay, we have identified whether a particular transaction is between a principal and agent அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். Principal and agent கீழே வரது தான் அப்படின்னா this will be considered as a deemed supply under CGST. deemed supply கீழே வரதுனால definitely இந்த எல்லா transactionsமே GST implication உண்டு. Now, how do we record these transactions in the books of accounts or GST returnsல இந்த transactionலாம் எப்படி நம்ம காமிப்போம்? ஸோ ஒரு பிரின்சிபல் இருக்கார், அவருடைய ஏஜென்ட்டுக்கு குட்ஸை சப்ளை பண்ணியிருக்காரு. இன் டர்ன் ஏஜென்ட் வந்து he is making a sale to the third party recipient on behalf of his principal. அப்போ ஃபஸ்ட்டு leg of transaction, supply between the principal and the agent. Principal is making an outward movement to agent. அப்போ இந்த இடத்துல principal should definitely record this as his outward supply along with the GST. Okay, மறுபடியும் agent is making a sale to the third party recipient. So மறுபடியும் agent ஓட booksல this will be again recorded as a outward supply along with the GST to the third party recipient. third party recipient அவங்களோட input tax credit எடுக்கும்போது யாருடைய GSTN யாருடைய நேம்லேருந்து அந்த ITC claim பண்ணுவாங்க அப்படின்னா this should be only claimed with the agent's name. ஏன்னா ஏஜென்ட்டு அவங்களுடைய இன்வாய்ஸை ரைஸ் பண்ணும்போது ஏஜென்ட் அவங்களோட நேம்லேயே தான் ரைஸ் பண்ணுவாங்களே தவிர they will not use the principal name or principal GSTN anywhere. ஏன்னா இந்த சப்ளை பொறுத்த வரைக்கும் it is an outward supply done by the agent, not by the principal. அப்போது input tax credit எடுக்கிற அந்த third party recipient will claim the ITC using the agent's name and the agent's GSTIN. இந்த principal agent relationship வந்து it is not only for the outward supply alone. பிரின்சிபல் ஏஜென்ட்ஸ்க்கு குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஏஜென்ட் இன் டர்ன் தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்ளை ஆகாது. ஈவன் தி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் மேட் ஃபார் தி இன்வர்ட் சப்ளை ஆல்சோ. ஸோ ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாரு, அந்த வெண்டார்கிட்ட அந்த சப்ளையர்கிட்ட சொல்கிறாரு என்னுடைய பிளேஸில் வந்து குட்ஸை டிஸ்பேச் பண்ணாதீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் இட் ப்ளீஸ் டிஸ்பேச் இட் டு தி பிளேஸ் ஆஃப் மை ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏஜென்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் பிரின்சிபல் ஆல்சோ ரிசீவ்ஸ் த சேம். So not only for the outward movement, inward movement the relationship between the principal and the agent exists.